காலையில கூட ஒரு ஓபில ஒரு பேஷண்ட்ட பார்த்தேன். அந்த பையனுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வயசு தான். அவனுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது என்னன்னு சொல்லியிருக்காங்க, மெசென்ட்ரிக் லிம்ஃபடினோபதி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒண்ணும் ட்ரீட்மெண்ட் இல்ல. இது சாதாரணமா அப்படியே சரியாயிடும். நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவனுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த அம்பிலிகஸ் அதாவது தொப்புளுக்கு பக்கத்துல அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. அந்த வலி வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகும்போது அப்படியே பின்னாடி வரைக்கும் ரேடியேட் ஆகுதாம். இந்த பிரச்சனை இன்னும் சிவியர் ஆகும்போது அவனுடைய அந்த டெஸ்டிஸ் வரைக்குமே கூட அவனுக்கு வந்து அந்த ஸ்க்ரோட்டம் வரைக்கும் எனக்கு அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகுது மேடம். எனக்கு இதுவே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ குடுக்குது. பட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எல்லாமே நார்மல் தான் வந்திருக்கு. ஒரே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ல மெசென்ட்ரிக் லிம்ஃபடினோபதி அப்படின்றது இருக்கு. மத்தபடி எண்டோஸ்கோபி எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு. ஸோ மெடிக்கலா நம்ம வந்து இத ரிவீல் பண்ண முடியாதது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது, இத நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது நமக்கு நாளைக்கு பெரிய தொந்தரவா இல்லாம நம்ம ஈஸியா தடுத்துறலாம். அப்ப இதுக்கு என்ன தீர்வு? யோகா இயற்கை மருத்துவத்துல இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குடல் சுத்தம் அவசியமா தேவை. நம்ம டெய்லி கான்ஸ்டிபேட் இல்லாம நல்ல மலம் கழிக்கிறது ரொம்பவே அவசியம். அப்படி கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா, நம்ம அத மருத்துவர அணுகி, நம்ம எனிமா எப்படி எடுத்துக்கலாம்? கோலோன் ஹைட்ரோதெரபி அப்படின்றது இருக்கு. ஸோ அது வருஷத்துல ஒரு வாட்டி எடுத்தா கூட, இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் மெயின்டெயின் பண்ணும். நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபுல்லாவே கிளென்ஸ் பண்ணி குடுத்துரும்.